நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்க. நான் இப்போ ஒரு அனாதை போல இருக்கேன், எனக்குன்னு ஆதரவுக்கு யாருமே இல்லை. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கோ, ஒரு வேலையை செய்யறதுக்கோ, ஒரு நல்ல காரியத்தை எடுத்து செய்யறதுக்கோ, ஒரு ஆலோசனை சொல்றதுக்கோ யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதத்திலே அழகாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற வார்த்தையை பார்க்கும் பொழுது 18வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை அவர் திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். என்ன செய்ய ஏது செய்ய யாருமே ஒத்தாசைக்கலன்னு ரொம்ப திக்கி திணறிக்கிட்டு இருக்கீங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் தனியா நான் விட மாட்டேன், நான் உன்னிடத்துல வருவேன், உன் கூட நான் வருவேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய சப்போர்ட் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், அதிகாரியுடைய சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், நீங்க யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க கூட உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட மாட்டேன், உன்னை திக்கற்றவனா நான் விட மாட்டேன், நான் உன்னை தனியா நான் விட மாட்டேன், உன்னுடைய சூழ்நிலைகளோடு கூட நான் இருந்து நான் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உனக்கு நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதீங்க, நீங்க தனியாள் அல்ல, நீங்க தனி மரம் அல்ல. இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறபடினாலே நீங்க எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அவர் உங்க கூட வருவார். உங்களுக்கு தேவையான ஆலோசனையை அவர் கொடுப்பார், உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்வார். உங்க கூட எப்பொழுதுமே அவர் இருப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு நீங்க எப்பெல்லாம் அவர் நோக்கி இயேசுவேன்னு கூப்பிடுறீங்களோ அவர் சொல்றாரு, நான் வருவேன், நான் உன்னை தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் கனம்பண்பா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ கைவிடப்பட்ட நிலையில, திக்கற்ற நிலைமையில கணவன் உங்களை கைவிட்டிருக்கலாம், அல்லது மனைவி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், பிள்ளைகள் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், அல்லது இருந்தும் இல்லாத போல இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட மாட்டேன், திக்கற்ற நிலைமையில நான் உன்னை விட மாட்டேன், உனக்கு நான் ஆறுதல் கொடுத்து உனக்கு தேவையான சமாதானத்தை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணுமோ நான் கூட இருந்து, நான் உனக்கு முன்னாடி இருந்து. நம்ம நினைப்போம்ல, இவங்க முன்னாடி இருந்து இந்த காரியத்தை செய்ய நினைச்சேன், ஆனா அவங்க என்ன பரிதாபமா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அந்த பரிதாபத்துக்கு இனி இடம் இல்லை. காரணம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று எல்லா காரியங்களையும் அவர் முன்னின்று செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, நீங்கள் தனிமையானவர் அல்ல. கர்த்தர் உங்களை கைவிடாதபடிக்கு உங்களோடு இந்த நாள் முழுவதும் நடத்தி எல்லா விதமான ஆலோசனைகளும் கொடுப்பாராக. God bless you.